ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் வடி பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 400 கிராம், தக்காளி 300 கிராம், பச்சை மிளகாய் 6, கொத்தமல்லி 1 கையளவு, புதினா 1 கையளவு, சிக்கன் 1 கிலோ, பட்டை 4, கிராம்பு 10, ஏலக்காய் 8, அன்னாச்சிப்பூ 2, பிரியாணி இலை 2, தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், பாஸ்மதி அரிசி 1 கிலோ, தயிர் 200 ml, எலுமிச்சப்பழம் 1, உப்பு 2 டீஸ்பூன், எண்ணெய் 200 ml. இப்போ பிரியாணி எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் 200 ml எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ எல்லாம் போட்டு அது நல்லா பொரிஞ்சவுடன் 400 கிராம் வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். பக்கத்திலே நின்று வதக்கணும், இல்லைனா தீஞ்சு போயிடும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் 5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சம அளவு எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கணும். அப்புறமா 300 கிராம் தக்காளி, 6 பச்சை மிளகாய் போட்டு வதக்கணும். அதுவும் நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கியவுடன் கொத்தமல்லி, புதினா போட்டு வதக்கணும். அப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டு வதக்கணும். பிரியாணி மசாலா கடையில் வாங்கின பிரியாணி மசாலா தான். அப்புறமா 200 ml தயிர் ஊற்றணும். ஒரு எலுமிச்சை பழசாறு ஊற்றணும். 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கணும். ஒரு கிலோ சிக்கன் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே சிம்மிலே வச்சு வேக வைக்கணும். அப்புறமா 800 ml தண்ணி சேர்க்கணும். தண்ணி நல்லா கொதி வரணும். 10 நிமிஷம் சிக்கன் நல்லா வேக வைக்கணும். சிம்மிலே வச்சு வேக வைங்க. மூடி போட்டு சிம்மிலே வச்சு 10 நிமிஷம் வேக வைங்க சிக்கனை. இந்த டைமில் ஒரு பாத்திரத்தில் 3 லிட்டர் தண்ணியை ஊற்றி, தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணும். தண்ணி நல்லா கொதி வரணும். நல்லா தண்ணி கொதி வந்தவிட 1/2 மணி நேரம் ஊற வச்ச பிரியாணி அரிசியை சேர்க்கணும். பிரியாணி அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விடணும். 5 நிமிஷம் அரிசி வேகணும். நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வேக வைக்கிறேன், அதனால் டைமர் யூஸ் பண்ணி 5 நிமிஷம் வேக வைக்கிறேன். வெந்த அரிசியை அப்படியே வடிதட்டில் வச்சு வடிகட்டி கறியில் அப்படியே சேர்க்கணும். தண்ணியும் அரிசியும் சம அளவில் இருக்கணும். இதுவும் நல்லா கொதி வந்தவிட வச்சு இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் கீழே இருக்கிற மசாலா மேலே வரும். இப்படி பண்ணாதான் மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஏற்கனவே 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற தோசைக்கல் மேலே அப்படியே தூக்கி வைக்கணும். ஒரு மூடி போட்டு அதுக்கு மேலே வெயிட் வைக்கணும். நான் இடிகல் வச்சுருக்கிறேன். 20 நிமிஷம் அப்படியே வேக வைக்கணும். இப்போ திறந்து பார்த்தா சூப்பரான பிரியாணி ரெடி. இப்போது மேலே இருக்கிற அரிசி குச்சி குச்சியாக இருக்கும். அதை அப்படியே தோசையை திருப்பி விடுற மாதிரி திருப்பி விடணும்.
இப்போ 1 டீஸ்பூன் நெய் விடணும். விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம், நான் சேர்க்குறேன். அப்புறமா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். பிடிக்கலைன்னா சேர்க்காதீங்க. அப்படியே மூடி வச்சு 20 நிமிஷம் ரெஸ்ட் விடணும். இப்போ திறந்து பார்த்தா சூப்பரான சிக்கன் பிரியாணி தயார். பிரியாணியை பிளேட் பண்ணியாச்சு. பிரியாணி பார்க்கவே கலர்ஃபுல்லாக உதிரி உதிரியாக அழகாக இருக்குது. கல்யாணத்தில் சாப்பிட்ற பிரியாணி மாதிரியே அப்படியே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.